இப்போ நம்ம மனிதர்களாக உலகத்தில் வாழ்கிறோம், நமக்குன்னு என்ன இருக்குது? உள்ளம் இருக்கிறது. உள்ளம்டா என்ன? நல்லது கெட்டது முடிவு செய்கிறது, நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அமைக்கப்பட்ட உள்ளம் உள்ளவர்களாக நம்மளாம் இருக்கிறோம். அல்லாவுக்கு உள்ளம் இருக்குதா? அல்லாங்கிறவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் உள்ளம்லாம் இருக்காது. காற்றுக்கு உள்ளம் இருக்குமா? கரண்ட்டுக்கு உள்ளம் இருக்குமா? ஏன்னா அதுக்கு எந்த ஒரு வடிவமே கிடையாது. அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் மனசு இருக்கிறது, அவனுக்கும் உள்ளம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார்கள். அல்லாவுடைய திருக்குர்ஆனிலே அதை பற்றி எல்லாம் விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், மறுமை நாளில் எல்லாத்தையும் எழுப்புவான். எழுப்பி என்ன செய்வான்? எல்லா நல்லடியார்களை விசாரிப்பான், கெட்டவங்களை விசாரிப்பான், ஒருத்தர் விடாமல் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது அதில் முக்கியமான விசாரணை ஈசா நபி. ஏனென்று கேட்டால் அவரை வச்சு தான் நிறைய பேர் வழிகட்டு போயிருக்கிறாங்க. ஒரு மனிதரை வைத்து அதிகமாக வழிகட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசா நபி தான். வேறு வேறு மாதிரி வழிகட்டு நிறைய இருப்பாங்க. ஒரே ஒரு மனிதரை கடவுள் என்று கருதி, கடவுள் குமாரர் என்று கருதி அதிகமான பேர் வழிகட்டு போயிட்டார்கள் என்று சொன்னால் அது ஈசா நபியுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பொருந்தும். அவரை ஃபாலோ பண்ணக்கூடியன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பொருந்தும். அதுக்காக இல்லை செய்வான்னு கேட்டால் ஈசா நபி எல்லாம் கூப்பிடுவான். அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கிற கூப்பிட மாட்டான். எல்லாரும் எழுப்பி அந்த மக்கள் மத்தியில் மெய்ப்படுத்துவதற்காக கேட்பான். அந்த குல்தலின் நாஸ், ஈசாவே நீ தான் சொன்னியா, மக்களுக்கு சொன்னாயா, இத்தகைதுனி ஓ உம்மி இலாகைனு மிந்துனில்லா, என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாவை விட்டுப்பட்டு கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ சொன்னியா என்று அல்லாஹ் வந்து ஈசா நபிட்ட விசாரிப்பான். இது எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஈசா நபி என்ன செய்வாங்க? அவங்க சொல்லலையே, அவர்கள் இவங்க செய்கிற வழிபாட்டுக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் போதனையில் இது மாதிரியான கருத்தை சொன்னாரா? நான் அல்லாவுடைய மகன்ட்டு பேசினாரா? என்னை வணங்கன்னு சொன்னாரா? எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவர் என்ன செய்வார்? சுபஹானக்க, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் எப்படி சொல்லுவேன்? இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னதை உனக்கு தெரியுமா? என்னை வணங்குங்க என்று நான் பிரச்சாரம் செய்து இருந்தால் உனக்கே தெரிஞ்சிருக்கும். தஅலமு மாஃபி நஃப்சி, என்னுடைய நஃப்ஸில் உள்ளதை நீ அறிவாய். வல அலமு மாஃபி நஃப்சிக்க, உன்னுடைய நஃப்ஸில் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அல்லாஹ்விடத்திலே பேசும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு மனசு இருக்கிறது, உனக்கும் மனசு இருக்கிறது, ஏன் மனசில் உள்ளது உனக்கு தெரியும், ஓ மனசில் உள்ள எனக்கு தெரியாது என்ற அந்த வாசகத்தை அல்லாட்ட பயன்படுத்துகிறாரு. யார்கிட்ட மனசு இருக்கிற மனுஷனா, எனக்கு மனசு இருக்குதா அப்படின்னு நல்லா கேட்கல. அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? தஅலமு மாஃபி நஃப்சி, என்னுடைய நஃப்ஸில் உள்ளதை எல்லாம் நீ அறிகிறாய். வல அலம் மாஃபி நஃப்சிக்க, உன்னுடைய நஃப்ஸில் உள்ளதை நான் அறியவில்லை. எதுக்கு இதை சொல்கிறாரு? அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லலைன்னு தெரியும். என்னை வணங்குங்கன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணலை, என்னுடைய அம்மா வணங்குங்கன்னு சொல்லலை. தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கேட்குறான்னு எது கேட்குறான்னு தெரியலை. உன் மனசில் என்ன வச்சு இது கேட்குறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்ல மா குல்துலகும் இல்லாமல் அமர்த்தனி, நீ என்ன எனக்கு உத்தரவிட்டாயோ அதைத்தான் நான் சொன்னேன். என்ன உத்தரவிட்டாய்? அனேபுதுல்லா, அல்லாவை வணங்குங்கள். உலா துஷரிக்கு பிஹி செய்யா, அவனுக்கு எதை இதைத்தானே நான் சொன்னேன். என்னை வணங்க நான் எங்கே சொன்னேன்? எங்கள் அம்மா வணங்க நான் எங்கே சொன்னேன்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் தெரியும் ரப்புல் ஆலமீனுக்கு, இவர் சொல்லலைன்னு தெரியும். அவரை பின்பற்றிய மக்களெல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. நம்மளை இயேசுநாதர் காப்பாற்றி கொண்டு போகிறார், ஈசா நபி சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாருங்கும் போது அவரை கூப்பிட்டு விசாரித்த உடனே அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. என்னது, இதை வந்து விட்டார், நம்மளை காப்பாற்ற வந்துட்டார்னு சொல்லி அவரை கை விட்டுருவார். நான் சொல்லவே இல்லை. இன்து அதிபகும் இன்னும் இபாதுக்க, நீ அதாபு செஞ்சு இவங்களை வந்து தண்டிக்க நினைத்தால் உன் அடிமைகள் நான் குறிக்கிட மாட்டேன். நீ மன்னிக்க நினைத்தால் நீ மன்னிக்கக்கூடியவன், நான் தலையிட தயாராக இல்லை. அதனால் இவர்களை வந்து இந்த மாதிரி வலுகடித்தது நான் இல்லை, உன் இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துக்க அப்படின்னு கைவிட்டுருவார். இதை சொல்வதற்கு தான் அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை சொல்கிறான். இதில் நமக்குள்ள பாயிண்ட் என்னென்னு கேட்டால், உனக்கும் மனசு இருக்குது, எனக்கு மனசு இருக்குது. அல்லாஹ்வுக்கு மனம்ண்டு உள்ளம்ண்டு ஒன்று இருக்கிறது, நம்ம உள்ள மாதிரி கிடையாது. உள்ளம்ண்டு ஒன்று இருக்கிறது. உள்ளம்டா என்னது? ஒன்றை நினைப்பது, ஒரு விரும்புவது, கோவப்படுவது, இதெல்லாம் அடங்கியிருக்கும்ல. அதெல்லாம் இருக்கும்போது நல்லா கோவப்படுறான். தப்பு செஞ்சால் அது கோவப்படுறான், அதுக்கு மனசு வேணும்ல. நன்மை செஞ்சால் அது கருணை காட்டுறான், அதுக்கு வந்து மனசு வேணும்ல. எதுக்கு மன்னிக்கிறான், அதுக்கு மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய மனசு மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அவனுக்கே ஒரு விதத்தில் ஒரு மனசு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது தொடர்பாக இது சொன்னதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பாடம் இருக்குல்ல, இதை அறிந்து கொள்வதோட தௌஹீதையும் தெரிஞ்சு கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர் ஈசாவை விசாரித்தது போல
மறுமையில் அல்லாஹ் என்னையும் விசாரிப்பான். ஈசா சொன்ன பதிலை நானும் சொல்லிவிடுவேன். இதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? எப்படி? என் மனசில் உள்ள உனக்கு தெரியும், ஓ மனசில் உள்ள எனக்கு தெரியாதுங்கிறது ஈசா நபி சொன்னார. இதே மாதிரி அல்லாஹ் என்னை விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? முகமதே, நீ தான் அந்த தர்காக்கெல்லாம் போக சொன்னியா? நீ தான் உன்னுடைய உம்மத்தில் மூழுதுவது சொன்னியா? நீ தான் உன்னுடைய உம்மத்துகளெல்லாம் உன்னை கடவுளாக சொன்னியா? மகான்கள் பெரியார்கள்லாம் வணங்க சொன்ன நீ தான் சொன்னியான்னு அல்லாஹ் கேட்பான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? யாரெல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் சொன்னால் உனக்கு தெரியுமே, என் மனசில் உள்ள உனக்கு தெரியும், ஓ மனசில் உள்ள எனக்கு தெரியல, எதுக்கு இதை கேட்குற என்று இந்த ஒரு பதிலை இந்த அப்துல் சாலிஹான நல்லடியார் ஈசா சொல்லுவாரே, அந்த பதிலை நானும் அல்லாஹ்விடத்தில் சொல்வேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு மனசு இருக்கிறது என்பதை ஈசா நபியும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்விடத்தில் சொல்ல போகிறாங்க. இவங்களெல்லாம் கை விட்டுருவாங்க யார்? அல்லாஹ்வை வணங்க சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ரசூலுல்லாஹ்வையே கடவுளாக்குறது, பெரியார்களை கடவுளாக்குறது, செத்து போன ஆட்களை வணங்குறது, இவர்கள் எல்லாரையும் கைவிடக்கூடிய வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விசாரணையில் அவங்க சொல்லக்கூடிய பதில் அமைந்திருக்கும். இப்போ நமக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் என்பவனுக்கு ஒரு மனசு இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விசாரணையில் சொல்லுகிற பதிலில் இருந்தும் ஈசான சொன்ன பதிலிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது 5வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் இது வருகிறது. எது? உன் மனசில் உள்ளதை நான் அறிவேன், என் மனசில் உள்ளதை நீ அறிவாய், உன் மனசில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் என்று ஈசா நபி அவர்கள் சொன்னார்கள் என்கிற இந்த ஒரு விஷயம் 5வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்குள்ள தொடர்பை பற்றி, அல்லாஹ் மனுஷனோட எந்த மாதிரி டீல் பண்ணுறான் அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த லன்னி அபுதீபி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நானும் நடந்து கொள்வேன். நான் ரொம்ப கொடுமைக்காரன் நினச்சான்னா அவனை கொடுமைப்படுத்திடுவேன். நான் இரக்கமுள்ளவன் நினச்சா அது மாதிரி நான் காட்டுவேன். நான் மன்னிக்கக்கூடியவன் நினைத்தால் அது மாதிரி என்ன செய்வேன்? காட்டுவேன். மன்னிக்க மாட்டாயுவேன் அப்படி நினைத்தால் அது மாதிரி ஒன்று நடந்து கொள்வேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த லன்னி அப்தீபி, என் அடியான் என்னை பற்றி எந்த மாதிரி நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் அவனை நான் டீல் பண்ணுவேன். அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அது அல்லாஹ் விவரிக்கிறான். எப்படி? அனமாகு இதா தக்கரணி, என்னை அவன் நினைவு கூர்ந்தானேயானால் அவனோட நான் இருப்பேன். அவனோட இருப்பேன், நம்மளோட ஒன்று கலந்துடுறது இல்லை. நமக்கு நெருக்கமாக என்ன செய்யறான்? அல்லாஹ் அருள் செய்வேன்கிறது இந்த வார்த்தையில் சொல்கிறான். ஃபைன் தக்கரணி ஃபி நஃப்ஸிஹி, ஒரு அடியான் அவனுடைய நஃப்ஸில் என்னை பற்றி நினைவு கூர்ந்தானேயானால் தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸில் அவனை நான் நினைவு கூறுவேன். ஒரு அடியான் என்னை பற்றி அல்லாஹ் அப்படி மனசில் வாயால் சொல்லாமல் இறைவன் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறானே அப்படின்னு நினைச்சு பார்க்குறான், அல்ல செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறான், அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து அல்லாஹ் பெருமைப்படு மனசுக்குள்ளேயே இவ்வளவும் செய்தானேயானால் அல்லாஹ் என்ன செய்வானா? இதே மாதிரி அவன் நினைப்பானா, அடியான பற்றிலாம் நல்ல அடியானா இருக்கானே, நம்மளை இவ்வளோ பயம் வச்சிருக்கிறானே அப்படின்னு அல்லாஹ் மனசில் நினைப்பானா. அல்லாஹ் சொல்கிறான், இதை என் அடியான் அவன் மனசில் என்னை பற்றி நினைத்தானேயானால் என் மனசில் நான் அவனை நினைப்பேன். வித்தியாசம் என்ன? நமக்கு ஒரு நேரத்தில் ஒன்று தான் நினைக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒன்று நினைக்க முடியும், 9 நினைக்க முடியாது. அல்லாஹ் நினைக்கக்கூடிய உங்களே நினைப்பான், ஒவ்வொன்றையும் நினைப்பான். நினைப்பு அவனுக்கு மனசு இருந்தாலும் ஒரு நேரத்தில் 1 கோடியே நினைக்க முடியும். லிமிட் இல்லாமல் கோடி விஷயங்களை அவனுக்கு நினைவு கொள்ள முடியும். அப்போ என்னை நீ மனசில் நினைத்தாயானால் உன்னை என் மனசில் நான் நினைப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கும் மனசு இருக்கிறது, அல்லாஹ் வகைய எனக்கும் மனசு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒயின் தக்கரணி ஃபி மலையின், ஒரு சபையில் வைத்து என்னை அவன் நினைவு கூர்ந்தால், இந்த மாதிரி பேசுகிறோம் அல்லாஹ் பற்றி, அல்லாஹ் வல்லமை மிக்கவன் அப்படின்னு அல்லாஹை பற்றி நம்ம சபையில் நினைவு கூர்ந்தோமையானால் தக்கர்துஹு ஃபி மலையின் ஹைரி மின்ஹும், இந்த சபையோரை விட சிறந்த சபையில் வைத்து அவனை நான் நினைவு கூறுவேன். இப்போ நம்ம அல்லாஹ் பற்றி பேசுகிறோமா? அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளோட சிறந்த சபை எது? மலக்குமார்கள். நம்ம சபை மனிதர்களுடைய சபை, நம்மை விட சிறந்த சபை என்று சொல்வது மாணவர்கள். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்வானா, இந்த ஊரில் இந்த இடத்துல இத்தனாந்து இந்த நேரத்தில் என்னை பற்றி இவன் பேசி கொண்டிருக்கிறான், இந்த அடியார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ ஒரு சபையில் என்னை பேசினால் உன்னை விட சிறந்த சபையில் நான் உன்னை பற்றி பேசுவேன். அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள அந்த உறவுகளை என்ன செய்கிறான்? அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அது மாதிரி ஒயின் கர்ரப இலைய பிஷிபுரின், என்னை நோக்கி 100 ஜான் நீ முன்னே வா,
அல்லாவுக்காக என்ன செய்கிற உர்ஜான், நீ முன்னே வந்தாயானால், மனுஷன் வருவானையானால், கர்ரப்து இலகிதிரான், நான் உருமலம் அவனை நோக்கி வருவேன். நீ உர்ஜான் என்னை நோக்கி வந்தால் நானும் உர்ஜான் வரமாட்டேன், உன்னை நோக்கி ஒரு முளம் வருவேன். ஜான்னு சொன்னால் முளம் டபுள் மடங்குன்னு அர்த்தம். அப்போ 2 மடங்காக உனக்கு என்ன செய்வேன், வருவேங்கிறான். அப்போ நம்ம அல்லாவை நோக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்தோமையானால் அவன் நம்மை நோக்கி பெரிய விஷயத்தை செய்கிறான். சின்ன ஒரு மன்னிப்பை கேட்டோமையானால் அவன் பெரிய விஷயத்தை நமக்கு அள்ளி தருகிறான். அப்போ அல்லாவுக்கு நமக்குள்ள உறவு என்ன என்று கேட்டால், அவனை நோக்கி உர்ஜான் நெருங்குங்க, கொஞ்சம் நெருங்குங்க, அவன் அதை விட உங்களை அதிகமாக நெருங்குகிறான். அதே மாதிரி ஒயின் கர்ரப இளைய திரான், ஒரு முளம் என்னை நோக்கி அவன் நெருங்கி வந்தானே ஆனால் கர்ரபத்து இலகி பான், ஒரு பாகம்னா இங்கேருந்து வரைக்கும் உள்ளது, ஒரு பாகம் முழுக்கை அளவுக்கு நான் என்ன செய்வேன், ஒரு அரக்கை, ஒரு முளம்ங்கிறது அரக்கை, ஒரு முளம் அளவுக்கு நெருங்கி வந்தானே ஆனால் நான் 2 முளத்துக்கு என்ன செய்வேன், அவனை நோக்கி நெருங்கி வருவேன். ஒயின் நத்தானி எம்சி, என்னை நோக்கி நடந்து வந்தானேயானால் அத்தைத்து ஹர்வலத்தன், நான் ஓடி வருவேன். என்னை நோக்கி அவன் நடந்து வந்தான்னு சொன்னால், என் அடியா நடந்து வர்றான், நம்ம ஓடி, குழந்தைகள் வரும்போது நம்ம ஓடுவோம்ல, நம்ம தூரத்தில் இருப்போம், குழந்தை நம்ம நோக்கி வரும், அவ்வளோ வர விடக்கூடாதுன்னு என்ன செய்வோம், அது 2 அடி வச்சா நம்ம 20 அடி சுடியாந்துருவோம் பிள்ளையை தூக்குறதுக்காக வேண்டி. அப்போ அதை விட கருணை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு, என் அடியான் எப்படி டீல் பண்ணுறானோ அது மாதிரி நடந்து கொள்வேன், என் அவன் எப்படி நினைக்கிறானோ அது மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்று சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 7405வது ஹதீஸாக இருக்கிறது. இது என்ன சொல்லுது, அப்போ அல்லாஹ் என்பவனுக்கு ஒரு நஃப்ஸ் இருக்கிறது. நம்ம மனசில் நினைச்சால் அவனும் மனசில் நினைக்கிறான், எல்லோரையும் நினைக்கிறான், ஒவ்வொருவரையும் நினைக்கிறான். அப்போ அந்த மாதிரியான மனசு உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பினா தான் நமக்கு பயமே வரும். ஒரு மனசில் வச்சா தான் நமக்கு ஒருத்தன் வந்து நமக்கு உதவியே செய்வான். நம்ம ஒரு மனுஷன் ஒரு உதவிக்கு மனு போடுறோம், அது அவன் மனசில் வச்சுக்கிறல, கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அவனுடைய மனசில் பதிவாகிறது, அவனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறான். உடனே செய்ய விரும்பினால் உடனே செய்வான், உடனே செய்ய தகுதியிலே நினைத்தால் தாமதமாக செய்வான், அதுவும் தகுதியிலே நினைத்தால் மறுமையில் தருவான், ஒன்று கூட வீண் போவாது. ஏன்? அவனுக்கு மனசு இருக்கிறது, எல்லாத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய, பதிந்து வைக்கக்கூடிய மனசு அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் அல்லாஹ்னா ஒன்றுமே இல்லாதவன்லாம் கிடையாது, உருவமும் இருக்கிறது, அவனுக்கு மனசும் இருக்கிறது. அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு இருக்கிறது, நம்ம மனசை விட அதிகமான விசாலமானதாகவும் அதிகமான ஆற்றலை கொண்டதாகவும் இருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதுபோக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட வேறு சில செய்திகள் நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவனுடைய கருணையில் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ்வை என்ன செய்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், யாரை கூப்பிட்றான், பாவம் செய்தனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் அப்படி ஒருத்தன் நினைத்து அல்லாஹ்வை அணுகினால், இப்படி நினைக்கிறீங்களா, அதை விட கூட தர்றேன்டா அப்படின்றான். அல்லாஹ்வாவது மன்னிக்கிறதாவது, நம்மளையாவது மன்னிக்கிறதாவது, இவனையாவது இப்படி நினைச்சேன்னு வைவேன், அப்படி தான் நானும் மன்னிக்க மாட்டேன்னு நினச்சில, மன்னிக்க மாட்டேன் போ. நான் கருணையாளன் இல்லை நினச்சில, உன்னையை பொறுத்தவரை இல்லை தான். நான் இறக்கமே காட்ட மாட்டேன்னு நினச்சில, உன்னையை பொறுத்தவரை நான் அப்படி தான். அப்போ நம்ம என்ன மாதிரி அல்லாஹ்வை நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அல்லாஹ்வும் நினைப்பான். பதிலுக்கு பதில், அதான் நம்ம மனசு இருக்கிற அர்த்தம். பதிலடி கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான், நம்ம அல்லாஹ்வை பற்றி உயர்வாக நினைக்கணும். அவனுடைய கருணை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய இல்மு, அவனுடைய அறிவு எல்லாத்தையும் என்ன செய்யணும், மேலோட்டமாக நம்ம உயர்வானதாக நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு போதனையும் நமக்கு சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை சொல்லும் பொழுது, மனசு இருந்தால் உயிர் இருக்கணும்ல. அல்லாஹ் உயிர் இருக்கா இல்லையா, உயிர் இருக்கான்னா நம்ம யோசிப்போம், உயிர்னு இப்படி சொல்கிறது, உயிர் இருக்குன்னு சொன்னால் பாவமாக போயிடுமோ, உயிர் இல்லைண்டா அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். உயிர் இருக்கானா, உயிர் உள்ள அல்லாஹ்வுக்கே பேர் என்ன, ஹையு. ஹையின்றா என்னது, உயிர் உள்ளவன். உயிர் உள்ளவன் மட்டும் இல்லை, நம்ம ஆயத்துல் குர்சி ஓதுகிறோம். அந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல் ஹய்யு அல் கய்யூம், உயிரோடு உள்ளவன், அல் கய்யூம் நிலையானவன். நமக்கு உயிர் இருக்கிறது,
இது நிலையானதா? 50 வருஷத்துக்கு, 60 வருஷம், 70 வருஷம், 20 இதாகுது நம்முடைய உயிர். அப்போ நம்முடைய உயிர்கள், நம்முடைய உயிர் வேறு ஜீவன்கள் உயிராக எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு காலத்திற்கு உட்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்குற மாதிரி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறான். அந்த காலம் முடிஞ்சோன்னா உயிர் போய்விடுகிறது, எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டால் அவன் வெறும் ஹையி கிடையாது, ஹையுல் கையும். நம்மளெல்லாம் வெறுமன ஹையி, ஹயாத்துள்ளவர்கள். அல்லாஹ் எப்படி தன்னை சொல்கிறான் என்றால் அல் ஹையுல் கையூம், நான் ஹையாகவும் உயிருள்ளவனாகவும் இருக்கிறேன். அல் கையூம், அது நிலையானதாகவும் இருக்கிறேன். அப்போ நிலையான உயிர், எப்பவும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்று இருக்கிறான், அன்றிலிருந்து உலகம் அழிஞ்ச பிறகும் அதற்கு பிறகும் என்ன செய்வான்? அல்லாஹ் உயிரோடே இருந்து கொண்டு இருப்பான். இந்த ஹையுல் கையூம் அல்லாஹ்வுடைய அந்த சிபத்தை குர்ஆனுடைய 2:255 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், 3:2 வசனத்தில் பார்க்கலாம், 20:111 வசனத்தில் பார்க்கலாம். இதிலெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னை பற்றி அல் ஹையுல் கையூம், ஹையுல் கையூம் ஆகிய இறைவன். வெறும் இறைவன் கிடையாதுன்னா உயிரோடு உள்ள இறைவன்டா, நிரந்தரமாக உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி 25:58 நமக்கு சொல்லும் பொழுது ஒ தவக்கல், நீ தவக்கல் வை, நம்பிக்கை வை, அலல் ஹையில் லதி லா யமூத்து, சாகாமல் உயிரோடு இருக்கிறானே அவன் மேலே நம்பிக்கை வை. நீ எவன் மேலே நம்பிக்கை? ஃபஸ்ட்டு அளவுகள் என்ன? ஒரு ஆள் மேலே தவக்கல் வைக்கிறதா இருந்தால் இவர் என்ன வேண்டால் நமக்கு செய்வார் என்று நம்புவதாக இருந்தால் அவர் சாகாத உயிர் உள்ளவராக இருக்கணும். இது பெரிய ஒரு தௌஹீதுடைய அடிப்படையும் சொல்லித்தருது, அல்லாஹ்வையும் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு யார் மேலே தவக்கல் வைக்கிறாங்க? எல்லாம் செத்து போன ஆளுங்க. அல்லாஹ் என்ன தவக்கல் வைக்கிறதுக்கு கண்டிஷனை என்னன்னு கேட்டால் சாவாமல் உயிரோடு இருக்கணும். அப்துல் காதர் ஜிலானின்னு கூப்பிட்றான், அவர் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா? செத்துட்டாருங்கிறான். செத்தவர் மீது தவக்கல் வைக்கலாமா? நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். அவர் இப்போ இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லைங்கிறான். செத்துட்டார், அவனை செத்துட்டார் என்றவனை ஒத்துக்கொள்கிறான், ஒத்துக்கொண்டு தவக்கல் வைக்கிறான். உதவி செய்வார் நம்புகிறான், பிள்ளையை தருவார் நம்புகிறான், ரிஸ்கை தருவாருன்னு நம்புகிறான். நம்ம ஒருத்தன் தவக்கல்னா என்ன? நம்முடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பு சாட்டுவது, எல்லா விஷயத்தையும் நீதான் செய்ய வேண்டும் என்று ஒப்படைப்பது. அப்படியான ஒரு கோரிக்கையை ஒருவன்ட்ட வைப்பதாக இருந்தால் அதுக்குரிய ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்று கேட்டால் அல் ஹையுல்லதி லா யமூத், சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டும். சாகாமல் உயிரோடு இருத்தல் என்பது முக்கியமான ஒரு பிரார்த்தனை செய்வதற்குரிய ஒரு அளவுகோல். ஒரு மனிதரை பற்றி சாகாமல் உயிரோடு இருப்பான்னு ஒருத்தர் நினைச்சாண்டு வைங்க, அவரை கடவுளாக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு மனிதர் இவர் சாகவே மாட்டார், உயிரோடு எப்பவும் இருப்பார்னா என்ன அர்த்தம்? இவரை அல்லாஹ்வாக்கி விட்டான்ற அர்த்தம் வந்துடும். அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தை சொன்னார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிடுறாங்க, மக்கள்லாம் மௌத் ஆகலைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவலை இப்போ எந்திரிச்சு வந்துடுவாங்க என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து மேலங்கி கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் என்ன செய்கிறாங்க? வெளியூரில் பக்கத்து ஊரில் கிராமத்தில் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டு வேகமாக வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெத்தியில் முத்தமிட்டு விட்டு, உடம்பு கிடத்தப்பட்டிருக்கிறது, முத்தமிட்டு சொன்னாங்க, திபுத்த ஹையன் வ மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் நறுமணம் கமல்கிறீர்கள், மரணித்த பிறகும் நறுமணம் கமல்கிறீர்கள். மூத்தா போன பிறகு நாரும்ல, அந்த நாற்றம் உங்கள்கிட்ட வரவில்லை. உசுரோடு இருக்கும்போது வாசமாக தான் இருந்தீங்க, மூத்தா போன பிறகு வாசமா, அப்படி போதனை சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? மூத்தாயிட்டாருன்னு சொல்ல வர்றாரு. ரசூலுல்லாஹ் மூத்த ஆவலன்னு நினைக்கிற மக்கள் மத்தியில் அவர் மூத்தாவும் ஆகிட்டாரு, வாசமாக இருக்கிறாருங்கிறாரு. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க? அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, மன்கான யாபுது முஹம்மதன், தெரிந்து கொள்ளுங்கள் முகம்மதை நீங்கள் வணங்கினால் இப்போ இன்ன முகமதன் கதுமாத், முகமது மரணித்து விட்டார். நீங்கள் முகமது கடவுளாக பார்க்குறீங்களா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு தான். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தில், இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தவர்களில் முதல் இடம் யாருக்கு? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மூத்தாகலன்னு சொல்லிவிடாத, இபாதத்து செஞ்சதாயிரும், அதை கடவுளாக்கினதாயிரும். மன்கான யாபுது முஹம்மதன், நீங்கள் முகம்மதை வணங்குவதாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன முகமதன் கதுமாத், முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள். மன்கான யாபுதுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் வணங்குவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் தான் சாவாமல் உயிரோடு இருக்கிறவன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகவில்லை, உயிரோடு தான் இருப்பார்கள், சாக மாட்டார்கள் நீ நினைத்தாயானால் அவர்களை அல்லாஹ் வைக்கிட்டு அர்த்தம். அவர்கள் கொண்டு வந்த கொள்கை குழி தோண்டி புதைத்து விட்டாய் என்று அர்த்தம் என்று அந்த மக்கள் மத்தியில் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போ என்ன இதை நம்ம விளங்குகிறோம்? ஒருவன்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், தவக்கல் வைக்கிறதாக இருந்தால், கோரிக்கை வைப்பதாக இருந்தால் அதுக்கு தகுதி என்ன? அவர் சாவ மாட்டாரா,
இது வரைக்கும் சாகலையா, இனி சாக மாட்டாரான்னு பார்க்கணும். நீங்கள் எவர் எடுத்தாலும் செத்துருவார். இப்போ சாகாமல் இருந்தால் கூட என்ன செய்வார், உயிரோடு இருக்கிற மகான்கிட்ட போகிறான். உயிரோடு தானே பேர், உயிரோடு இருக்கிறாரு, இவர் சாவாருங்கிறியா சாவ மாட்டாருங்கிறியா? சாவார், விட்டுரு, செத்துருவார்ல, செத்துருவாருங்கிறவற்றை எவன்டா போய் கேட்குறீங்க? அப்போ யார் சாகாமல் உயிரோடு இருக்கிறான்? ரப்புல் ஆலமீன். அப்போ சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்கணுமே தவிர நேற்று செத்தவர்கிட்டையும் கேட்கக்கூடாது, நாளைக்கு சாவ போகிறவர்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஈசா நபி கூட இன்னும் சாவலை தான், ஆனால் நாளைக்கு சாவார். ஈசா நபி அவர்கள் இன்னக்கும் சாவவில்லை, ஆனால் நாளைக்கு சாவாரா இல்லையா, இறங்கி சாவ போகிறாரு. அப்போ ஒன்று செத்தவராக இருப்பார், நாளைக்கு சாவ போகிறவராக இருப்பார். எதுக்கு நீ கேட்குற? அப்போ நீ பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அவர் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டும். இது அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். சாகாமல் உயிரோடு இருக்கிறது யார் மட்டும்தான்? படைச்ச இறைவனாகி அல்லாஹ் மட்டும்தான் என்பதை வழங்கிக் கொள்கிறோம். அது போக அல்லாஹ்வுக்கு ஹயாத், உயிர் இருக்கிறது, நிலையான உயிர் இருக்கிறது, நப்சு இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வை பற்றி இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதையும் சரியான முறையில் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை குறித்த மேலும் செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.